ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் ஜோதிட ஆண்டோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பிலிருந்து மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு எல்லா லக்கணத்துக்காரர்களுக்கும் நோய் வருமா? அதுதான் கேள்வி. எடுத்துக்காட்டுக்கு ரிஷப லக்கணத்துக்கு 6க்குரியவன் சுக்கரன், அவனுக்கு நோய் வருமா? எப்படி லக்னாதிபதி நோயை தருவான்? விருச்சிக லக்கணத்துக்கு 6க்குரியவன் செவ்வாய், அவனே லக்னாதிபதி, எப்படி நோயை தருவான்? இப்படி வினோதமான கேள்விகள் மனதில் எழும் பொழுது அதற்கு விடை தேடிய விடையின் பிரதிபலன்தான் இந்த பதிவு. ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பாருங்கள், அந்த லக்கணத்திற்கு 6, 8 1, 6, 8 தொடர்பு இருந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நோய்கள் மூலம் மரணமோ அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டமோ அல்லது நீண்ட நாள் நோயோ ஏதாவது ஒரு வகையில் இந்த நோய் அடையாளம் காட்டி விடுகிறது. சரி, மேஷ லக்கணத்திற்கு லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் சித்திரை நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போது 6ஆம் இடத்துக்குரிய சம்பந்தம் வந்துவிட்டது. 8வது இடத்துக்குரிய கிரகம் செவ்வாயை, விருச்சிகத்துக்குரிய செவ்வாய் பெறும். ஆக மேஷ லக்கணத்துக்காரர்களுக்கு 6, 8 வந்து விடுகிறது. ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கு லக்னாதிபதியே 6ஆம் இடத்துக்குரிய அதிபதியாக மாறிவிடுகிறார். ரிஷப லக்கணத்துக்குரிய சுக்கிரன் தனது 2வது நட்சத்திரத்தை பரணி பூரம் போராடு, அதாவது 3வது நட்சத்திரத்தை 8ஆம் இடத்தில் நடு நட்சத்திரமாக கொடுத்து விட்டிருக்கிறார். ஆக ரிஷப லக்கணத்திற்கும் 6, 8 தொடர்பு வந்து விடுகிறது. அடுத்து மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது புதன். அந்த மிதுன லக்கணத்தில் குருவனுடைய நட்சத்திரமான 6வது இடத்துக்குரிய நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து விடுகிறது. இந்த புதனுடைய நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாயும் புதனும் நட்சத்திரத்தை பரிவர்த்தனையாக செய்து கொள்கிறார்கள். செவ்வாயினுடைய வீட்டில் புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து விடுகிறது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் 8க்குரிய சனியனுடைய அனுச நட்சத்திரமும் வந்து விடுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது இங்கேயும் 6, 8 தொடர்பு வந்து விடுகிறது. அடுத்து கடக லக்கணத்திற்கு வாருங்கள். லக்கணத்துக்கு 6க்குரிய குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூஷம் இங்கு இருக்கிறது. 8க்குரியவனுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரமும் இங்கே நடுநாயகமாக அமர்ந்து இவர்களுக்கும் 6, 8 தொடர்பு வந்து விடுகிறது. அடுத்து சிம்ம லக்கணம். இந்த சிம்ம லக்கணத்துக்குரிய சூரியனுடைய நட்சத்திரம் 6வது இடத்துக்கு வந்து விடுகிறது. அதே சமயத்தில் குருவனுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் சூரியனுடைய வீட்டுக்கு மாரகஸ்தானமான துலாத்தில் அமர்ந்து விடுகிறது. ஆக இங்கேயும் 6, 8 மாரகம் சம்பந்தப்படுகிறது. அடுத்து புதனுடைய வீடு என்று பார்க்கும் பொழுது இந்த புதனுடைய நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இங்கு புதனுடைய வீட்டில் 8க்குரிய செவ்வாய் நட்சத்திரத்தை தந்து விடுகிறார்.
அந்த வகையில் பார்க்கும் பொழுது 6க்குரியவன் உடைய வீட்டில், அதாவது மிதுனத்தில், கும்பத்தில், கன்னிக்கு கும்பத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் இருக்கிறது. ஆக இங்கேயும் 6, 8 தொடர்பு வந்து விடுகிறது. அதே சமயத்தில் அடுத்து துலா லக்னம் என்று பார்க்கும் பொழுது இங்கு 6க்குரியவனுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்கிறது. 8க்குரியவன் சுக்கிரனே ஆகிவிடுகிறான். ஆக இங்கும் 6, 8 தொந்தரவு சம்பந்தம் வந்து விடுகிறது. அடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் லக்னாதிபதியே 6வது வீட்டுக்கு போய் விடுகிறார். லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் மிதுனத்தில் அமர்ந்து விடுகிறது. அதே சமயத்தில் 8க்குரிய புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தை முழுமையாக வைத்திருக்கிறது. ஆக இங்கேயும் 6, 8 தொடர்பு வந்து விடுகிறது. அடுத்து தனுசு என்று பார்க்கும் பொழுது தனுசு லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்குரியவனுடைய நட்சத்திரமான சுக்கிரனுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில் நடுநாயகமாக முழு நட்சத்திரமாக அமர்ந்து விடுகிறது. அடுத்து குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதம் 8ஆம் இடத்தில் அமர்ந்து விடுகிறது. ஆக இங்கேயும் 6, 8 தொடர்பு வந்து விடுகிறது. அடுத்து மகரம். மகரம் என்று பார்க்கும் பொழுது இந்த 6க்குரியவன் 8க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது 8க்குரியவனுடைய சூரியனுடைய நட்சத்திரம் லக்கணத்தில் அமர்ந்து விடுகிறது. ஆக இங்கு 6க்குரியவன் நட்பு கிரகமானாலும் அவரை காலப்போக்கில் பாதகாதிபதியாக அமைந்து விடுகிறான். 8க்குரியவனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் 7க்குரிய மாரகாதிபதியினுடைய நட்சத்திரமான திருவோணமும் இங்கே அமைந்து விடுகிறது. அங்கு ஆக இந்த மகர இலக்கணத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாதகத்தையும் மாரகத்தையும் தரக்கூடிய நோயை அள்ளித்தரக்கூடிய கிரகம் வந்து விடுகிறது. அதுக்கு அடுத்தது கும்பம். கும்பத்துக்குரிய சனியனுடைய நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது இலக்கணத்துக்கு 6வது இடத்துக்கு போய் விடுகிறார். அதே சமயத்தில் கும்பத்துக்கு 8க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீடு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பலமான மாரகத்தை தரக்கூடியவன். ஆக 9க்குரியவன் மாரகம், 6க்குரியவன். ஆக 6, 8, 9க்குரியவர்களுடைய சம்பந்தம் வந்து வருகிறான். அதற்கடுத்து குருவனுடைய மீனம். இந்த மீனத்துக்குரிய குருவனுடைய நட்சத்திரம் 8ஆம் இடத்தில் வருகிறது. 7க்குரிய மாரகாதிபதியினுடைய நட்சத்திரம் லக்கணத்திலேயே அமர்ந்து வருகிறது. 8க்குரியவன் இங்கே உச்சம் பெற்று தன்னுடைய அதிகபட்ச ஆதிபத்தியத்தை பெற்று விடுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு லக்கணத்திற்குமே மாரகாதிபதி 6, 8க்குரியவனுடைய சம்பந்தம் வந்து விடுகிறது. ஆக எந்த ஒரு மனிதனையும் நோய் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது சாத்தியமில்லை. 6க்குரியவன் நோயை கொடுக்கிறான் அல்லது விபத்தை கொடுக்கிறான். 8க்குரியவன் நோயை கொடுத்து அந்த நோயை அதிகப்படுத்துகிறான் அல்லது விபத்தினுடைய இறுதி காலகட்ட வரை சென்று மரணத்தை தருகிறான். அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் 6, 8, 12க்குரியவர்கள் சம்பந்தமோ தொடர்போ வரும் பொழுது அவர்கள் பொல்லாத அவஸ்தையை வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள் அல்லது மரணத்தையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனையும் காலப்போக்கில் குறிப்பாக தலைவலி சம்பந்தப்பட்டது, கண்வலி சம்பந்தப்பட்டது, தோள்பட்டை வலி சம்பந்தப்பட்டது, நம்ம மார்பு வலி சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சம்பந்தப்பட்டது, இதயம் சம்பந்தப்பட்டது, அல்சர் சம்பந்தப்பட்டது, வயிற்றுவலி சம்பந்தப்பட்டது, இடுப்பு வலி சம்பந்தப்பட்டது, சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது, மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்டது, தொடை சம்பந்தப்பட்டது, முழங்கால் சம்பந்தப்பட்டது, கெண்டைக்கால் சம்பந்தப்பட்டது, பாதம் சம்பந்தப்பட்டது, இப்படி ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்குரிய 6ஆம் இடத்தினுடைய பலன் சார்ந்த தகவலை சந்தித்த நடைமுறை அனுபவத்தில் உள்ள ஜாதகங்களை உங்களுக்கு காலப்போக்கில் கரும்பலகையில் எழுதி அது எந்த காலகட்டத்தில் இந்த நோய் வந்தது, எந்த காலகட்டத்தில் இந்த நோய் நிவர்த்தியானது, எந்த காலகட்டத்தில் வந்தது, எந்த காலகட்டத்தில் மரணம் தந்தது என்பது சார்ந்த அனைத்து தகவல்களையும் வருங்காலத்தில் உங்களுக்கு பதிவுகளாக கொடுக்க காத்திருக்கிறேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆக
மனிதனுக்கும் கிரகங்களுக்கும் ஜாதகத்திற்கும் எந்த விதத்தில் தொடர்பு இருக்கிறது என்பதை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரே ஒரு பாவம் என்று பார்க்கும் பொழுது அது 6ஆம் பாவம் என்பதில் மிகை அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நோய் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜாதகத்தை பற்றி கண்டுகொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மனோநிலையில் போய்கொண்டிருக்கலாம். ஏன் என்று கேட்டால், முயற்சி இருக்கும் பொழுது வாழ்க்கை அந்த முயற்சிக்கான கூலியை தரும். அந்த கூலி அந்த முயற்சிக்கான மரியாதையும் கௌரவத்தையும் அள்ளித்தரும். அந்த வகையில் பார்க்கும்போது கிரகங்களுக்கு இங்கே என்ன வேலை என்பது வாதம் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எதிரி, கடன், நோய் இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் போது நம்மை மீறிய கிரகத்தினுடைய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஆக மொத்தத்தில் அந்திம காலத்திலாவது கடவுள் பக்கமோ நவகிரகங்களுடைய பக்கமோ சரணடைந்து வாழ்க்கையை முடிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான கசக்கும் உண்மை என்பதில் மாற்றுக்கருத்திருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.